ஒரு முறை விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் என வாக்குவாதம் வளர்ந்தது. இருவரின் அகந்தையையும் அடக்க நினைத்த சிவபெருமான், எனது அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகிறாரோ அவரே பெரியவர் என்றார். இந்த போட்டிக்கு ஒப்புக்கொண்ட விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியை தேடி பாதாளத்தில் பாய்ந்தார். பிரம்மா அன்னப்பறவை வடிவத்துடன் சிவனின் முடியை தேடி பறந்து சென்றார். இதனை தொடர்ந்து ஆண்டுகள் பல கடந்தும் விஷ்ணுவால் சிவனின் அடியை காண முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார். சிவனின் முடியை பார்ப்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த பிரம்மா திடீரென சிவனின் தலையிலிருந்து 40 ஆண்டுகளாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார். சிவனின் முடியை தான் கண்டதாக பொய் சாட்சி கூறும்படி தாழம்பூவை மிரட்டினார். இதனால் பயந்த தாழம்பூ சிவனிடம் சென்று பொய் சாட்சி கூறியது. பொய்யை கேட்ட சிவன் அக்கினி பிழம்பாய் உருவெடுத்தார். என்னிடம் பொய் கூறிய உனக்கு இனி பூலோகத்தில் கோவில்கள் பூஜைகள் எதுவும் கிடையாது என பிரம்மனை சபித்தார். பின்னர் இருவரும் சிவனிடம் மன்னிப்பு கேட்கவே சிவபெருமான் சாந்தமானார். பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் அகந்தையை நீக்க அடி முடி காணாத ஜோதியாய் சிவபெருமான் நின்ற தினமே திருக்கார்த்திகையாக கொண்டாடப்படுகிறது.